அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வாசி. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த பரமண்டல ஜெபங்கிறது இது ஒரு குடும்பத்தின் ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு தாரும், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கறதில்ல. அதுக்கு பதில எப்படி இருக்குது? எங்களை, நாங்கள், எங்களுக்கு என்று நமது பர்சனலா ஜெபிக்கிற ஜெபமா இல்ல, குடும்பமாய் கூட்டாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. ஆகவே தான் எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்படி பாத்தீங்களா? அப்போ ஒரு பன்மையில் இருக்கிறது, சேர்ந்து ஜெபிப்பதாக இருக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், இது ஒரு குடும்ப ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது மனசுல வைக்கணுங்க. என்ன வைக்கணும்? இந்த ஜெபத்தை பண்ணும் போதெல்லாம், எந்த ஜெபத்தை பண்ணும் போதோ, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறேன். என்ன? தேவனுடைய பெரிய குடும்பத்திலே நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தனிமையே அல்ல, நம்ம எல்லாரும் அவரது மகா பெரிய குடும்பத்திலே இருக்கிறோம். அதனாலதான் சகோதர சகோதரிகள் நமக்கு பேரு. அப்ப சகோதர சகோதரி பேரு குடும்பத்தில் உள்ளவங்க தானே. அதே போல நாமெல்லாம் ஒரு பெரிய குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு குடும்ப ஜெபம் தான் பரமண்டல ஜெபம். அப்ப நம்ம பண்ற ஜெபம் அது குடும்ப ஜெபம். அப்படி இருக்கும் பொழுது எப்பவுமே எனக்கு 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 அப்படின்னு ஜெபம் பண்ணா, அப்ப அடுத்த சகோதரிங்க காரியம் என்ன வருது, சகோதரன் காரியம் என்ன வருது? அப்ப அவங்க பாதிக்கப்படுவாங்களே, பாதிக்கப்பட்டு நமக்கு அக்கறை இல்லையா? ஆகவே நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எங்களை அப்படின்னு நம்ம குடும்பத்தை, நமது பட்டணத்தை, தேசத்தை நினைத்து அனைவருக்காக ஜெபிக்கிற ஜெபம். இப்படி நீங்க தேவ சித்தப்படி சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் உணர்வோடு ஜெபித்ததான் கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருக்கு தான் பிரியம். அப்படிப்பட்ட கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்னா, முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவராஜ்யங்கிறது நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிப்பது, ஒரு குடும்பத்தில் இருந்து ஜெபிப்பது, குடும்பமாக இருந்து ஜெபிப்பது என்பது தான் அவருக்கு பிரியும், அவரது திட்டம், அவரது சித்தம். அப்படி முதலாவது அவர் சித்தத்தை தேடுகிற உங்களுக்கு அஞ்ஞானிகள் நாடி தேடுதெல்லாம் தானாய் உங்களுக்கு தருவார், குறைய வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.